எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, கருப்பு காந்தி, பெருந்தலைவர், செயல் வீரர், கல்வி கண் திறந்த பெருந்தலைவர், கர்ம வீரர், கிங் மேக்கர் என்றெல்லாம் அன்புடன் அழைக்கப்பட்டவர். நம் நாட்டின் விடுதலைக்காகவும் கல்வி மற்றும் தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்காகவும் அரும்பாடுபட்ட தன்னலமற்ற தலைவர் காமராஜர். கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவர் தந்தை குமாரசாமி நாடார், தாயார் சிவகாமி அம்மாள் ஆவார். காமராஜருக்கு பெற்றோரிட்ட பெயர் காமாட்சி என்பதாகும். ஆனால் அவரது தாயார் செல்லமாக ராசா என்றே அழைத்தார். நாளடைவில் காமாட்சி மற்றும் ராசா இணைந்து காமராசு என்றானது. தந்தை இறந்ததால் பள்ளிப்படிப்பை 6ஆம் வகுப்போடு நிறுத்தி கொண்டார். அதற்கு மேல் பள்ளிப்படிப்பை தொடர முடியவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய தாய்மாமா கருப்பையாவின் கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கிருக்கும்போது நாளிதழ்கள் படித்தும் நம் தேச தலைவர்களின் பேச்சுக்களை கேட்டும் சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் காட்டினார். காமராசரின் சிறப்பு பெயர்கள்: படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், கிங் மேக்கர். முதலமைச்சராக இருந்தபோது காமராஜர் செய்த பணிகள்: முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டவர் காமராசர். அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர். காமராசர் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர். காமராசர் தொடங்கிய கல்வி நிறுவனங்கள்: பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள். தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பிக்கும் இடங்களே இன்றைய பள்ளிக்கூடங்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தவர் காமராசர். படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்று கூறியவர் காமராசர். நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்தவர் காமராசர். காமராசர் திட்டப்படி இருக்க வேண்டிய பள்ளிக்கூடங்கள்: 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி. மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் காமராசர். காமராசர் பார்வையிட்ட பாலம் பரமக்குடி தரைப்பாலம். காமராசர் ஆட்சி காலத்தில் கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது. ஆடு மேய்க்கும் சிறுவர்களும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் காமராசர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் காமராசர். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார். கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட நாள் 2/10/2000.